இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேல் 3:21. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். எல்லா மனுஷர்களுக்கும் இடல்னு ஒன்று வரும். நம்ம நேர்மையாக உண்மையாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பேராசை, இச்சை, மது, பொறாமை, பகை, சூழ்ச்சி இது போன்ற விஷயம் நமக்குள்ளே வந்து நம்ம நல்லவங்களாக வாழ்கிறதவே மாற்றி போடும். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியதான். ஆனால் ஒரு நல்லவங்க இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாம் தான் இது தப்பு, வேண்டாம், செய்யாதன்னு எச்சரிக்கை கொடுக்கணும். யார் எப்படி போனால் நமக்கு என்னென்னு கண்டுக்காமல் இருந்தோம்னா அவங்க செய்கிற பாவத்தினால தேவன் அவங்கள தண்டிக்கும் போது அதை பார்த்து எச்சரிக்கை கொடுக்காத நம்மளையும் தண்டிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் கேட்குறதும் கேட்காம போகிறதும் அவங்க இஷ்டம். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போது ஒருவேளை அவங்க திருந்தி நல்லவங்களாக வாழும்போது தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.